கடையில காசாளரை ஏமாத்திட்டு வந்தப்புறம் உங்க தலையில ஒரு செங்கல் விழுந்தா அதுதான் கர்மம்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிற கர்மாவை பற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறான புரிதலே இதுதான்னு நான் சொன்னா என்ன செய்வீங்க? நிறைய பேர் அத ஒரு அண்டத்தின் பழிவாங்கும் பூமராங், காஸ்மிக் பூமராங் மாதிரி தான் பாக்குறாங்க. அதாவது கெட்டது செஞ்சா அதுக்குண்டான பலனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில மனித சிந்தனையின் வரலாற்றில் இருக்கக்கூடிய மிகவும் ஆழமான நேர்த்தியான தத்துவங்களில் ஒன்றைப் பற்றிய மிக மிக சாதாரணமான புரிதல் இது. இந்த காணொளியில இந்து மதம் மற்றும் பௌத்தத்தின் மூல நூல்களின்படி கர்மா உண்மையில் என்னன்னு நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவோட முடிவுக்குள்ள கர்மா ஏன் தண்டனையை பற்றியதில்ல, அது ஏன் முழுமையான சுதந்திரம் மற்றும் எல்லையற்ற பொறுப்பை பற்றியதுன்னு உங்களுக்கு புரியும்னு நான் உறுதியா சொல்றேன். சரி, நீங்க கர்மாவை நம்புறீங்களா இல்லையான்னு இப்போதே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கருத்து மாறுதான்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. சரி, நாம ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிப்போம். இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது? கர்மா கர்மா என்ற வார்த்தை பண்டைய சம்ஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது. இதோட நேரடி பொருள் ரொம்ப சிம்பிளானது. அது செயல், செயல். இது பழிவாங்கல் இல்ல, விதி இல்ல, தண்டனையும் இல்ல, வெறும் செயல் அல்லது நடவடிக்கை. இந்த சிந்தனை இந்து மதமும் பௌத்தமும் நாம இன்னைக்கு பார்க்கிற மதங்களாக உருவாவதற்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பண்டைய இந்தியாவில பிறந்துச்சு. உலகம் ஏன் இப்படி இருக்கு, வேற மாதிரி இல்லைன்னு முற்கால ஞானிகள் விளக்குவதற்காக எடுத்த முயற்சி தான் இது. ஒருத்தர் மட்டும் ஏன் செல்வத்துல பிறக்குறாங்க, இன்னொருத்தர் மட்டும் ஏன் வறுமையில் வாடுறாங்க, ஒருத்தர் ஆரோக்கியமா இருக்க இன்னொருத்தர் ஏன் நோயால் கஷ்டப்படணும், எல்லாவற்றையும் ஒரு அராஜகமான முன்கோபமுள்ள தெய்வத்தின் மீது போடுறதுக்கு பதிலா அவங்க ஒரு அற்புதமான யோசனையை முன்வைச்சாங்க. பிரபஞ்சம் குழப்பத்தால் ஆளப்படவில்லை, அது காரண காரியத்தின் உலகளாவிய சார்பற்ற சட்டத்தால் ஆளப்படுது. தண்ணீரில் வீசப்பட்ட கல்லைப் போல ஒவ்வொரு செயலும் விளைவுகளை உருவாக்குது. அந்த விளைவுகள் காலத்திலும் இடத்திலும் பரவுது. இந்த விதிக்குத்தான் அவங்க கர்மான்னு பேர் வச்சாங்க. இது வெளிச்சக்திகள் மீதான நம்பிக்கையிலிருந்து நம்முடைய செயல்களின் மூலம் நாமே நம்முடைய யதார்த்தத்தை உருவாக்க முடியும் என்ற ஒரு புரட்சிகரமான சிந்தனை மாற்றமா இருந்துச்சு. இந்து தர்மத்தை பொறுத்தவரை கர்மா என்பது ஈர்ப்பு விசை விதிக்கு நிகராக அசைக்க முடியாத ஓர் அடிப்படை தத்துவம். இது முற்றிலும் விருப்பு வெறுப்பற்றது. கர்மாவிற்கு யாருமே நண்பர்களோ அல்லது எதிரிகளோ கிடையாது. அது உங்கள் மீது கோபப்படுவதோ அல்லது உங்களை தண்டிக்க முயற்சிப்பதோ இல்லை. அது அதன் வேலையை சரியாகச் செய்கிறது, அவ்வளவுதான். இதை ஒரு பில்லியர்ட்ஸ் மேசையை வைத்து கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் கியூ கோலால் ஒரு பந்தை அடிக்கிறீர்கள், அது இன்னொரு பந்தை வேகமாக தாக்குகிறது. இரண்டாவது பந்து நகர்வது முதல் பந்து அதை தண்டித்ததாலோ அல்ல, அது இயற்பியல் விதியின்படியே நிகழ்கிறது. அதே போலத்தான் கர்மாவும் செயல்படுகிறது. உங்கள் ஒவ்வொரு செயலும், அது உடல் ரீதியானதாக இருந்தாலும் சரி, வார்த்தை ரீதியானதாக இருந்தாலும் சரி, ஏன் மனத்தால் நினைக்கும் எண்ணமாக இருந்தாலும் சரி, அதுதான் நீங்கள் கொடுக்கும் கியூ அடி. இந்த அடி ஒரு விளைவுகளின் சங்கிலியை தொடங்கி வைக்கிறது. இந்தச் சங்கிலி சூனர் ஆர் லேட்டர் நீங்கள் யார் அடித்தீர்களோ அந்த ஆதாரத்திற்கே, அதாவது உங்களுக்கே திரும்ப வந்து சேரும். இது மந்திரமோ அல்லது மர்மமோ இல்லை. இது பிரபஞ்ச சமநிலையை நிலைநிறுத்தும் ஒரு சிக்கலான அமைப்பு. நீங்கள் ஆப்பிள் விதையை விதைத்தால் உங்களுக்கு பைன் மரங்கள் வளரும் என்று எதிர்பார்க்க மாட்டீர்கள் அல்லவா? அதேபோல்தான் நீங்கள் கோபமும் சுயநலமும் நிறைந்த செயல்களைச் செய்தால் எதிர்காலத் துன்பங்களுக்கான சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக் கொள்கிறீர்கள். இதற்கு மாறாக கருணையோடும் தாராள மனப்பான்மையோடும் செய்யப்படும் செயல்கள் எதிர்கால ஆனந்தத்திற்கான உறுதியான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கின்றன. இந்த கர்ம கோட்பாட்டை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக நமது இந்து மகரிஷிகள் கர்மத்தை 3 பிரதான வகைகளாக பிரித்து விளக்கியுள்ளனர். ஒரு விவசாயிக்குச் சொந்தமான மிகப்பெரிய தானியக் களஞ்சியத்தை மனதில் கொள்ளுங்கள். அந்த களஞ்சியம் பல ஆண்டுகள் விளைவித்த பயிர்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட தானியங்களால் நிரம்பி வழிவது போல, இதுவே சஞ்சித கர்மம். இதுதான் உங்கள் கடந்த கால, அதாவது பூர்வ ஜென்மங்களில் நீங்கள் சேர்த்து வைத்த அனைத்து வினைகளின் பிரம்மாண்டமான கிடங்கு. இரண்டாவது வகை பிராரப்த கர்மம். இப்போது அந்த விவசாயி அந்த களஞ்சியத்திலிருந்து இந்த ஆண்டு பயிரிடுவதற்கு தேவையான சில மூட்டை விதைகளை மட்டும் எடுத்துக்கொள்கிறார். இதுதான்
உங்கள் கடந்த கால கர்மங்களிலிருந்து முதிர்ச்சியடைந்து இந்த பிறவியில் பலன் தரும் ஒரு குறிப்பிட்ட பகுதி. உங்கள் பிறப்பின் சூழ்நிலைகள், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் திறமைகள் மற்றும் இந்த வாழ்க்கையின் முக்கிய சவால்கள் அனைத்தையும் தீர்மானிப்பது இதுதான். விவசாயி ஏற்கனவே எடுத்து வைத்த விதைகளை விதைக்காமல் இருக்க முடியாதது போல, இந்த கர்மத்தின் பலனை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். இறுதியாக, 3வது வகை கிரியமான கர்மம். நீங்கள் இந்த நொடியில் செய்து கொண்டிருக்கும் செயல்களே அவை. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும், செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஒரு புதிய விதை. அதை நீங்கள் உங்கள் பழைய களஞ்சியத்தில் சேர்க்கிறீர்கள் அல்லது எதிர்கால வயலில் விதைக்கிறீர்கள். உங்கள் பலம் இங்கேதான் இருக்கிறது. நீங்கள் கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் நிகழ்காலத்தை உங்களால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். அதன் மூலம் உங்கள் எதிர்கால கர்மத்தை நீங்களே உருவாக்கிக் கொள்கிறீர்கள். இப்போது இந்த கர்மத்தை இந்து மதத்தின் மற்றொரு மையக் கருத்தாகிய சம்சாரத்துடன், மறுபிறப்புச் சுழற்சியுடன் இணைத்துப் பார்ப்போம். பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு ஆகியவற்றின் முடிவற்ற சக்கரமே இந்த சம்சாரம். இந்தச் சுழற்சியை இயக்கும் சக்தி கர்மம்தான். இந்து மதத்தின்படி நமக்குள்ளே நித்தியமான, மாறாத ஒரு தெய்வீக பகுதி இருக்கிறது. அதுவே ஆத்மா அல்லது உண்மை நான் எனப்படுகிறது. நமது உடல் அழிந்தாலும் இந்த ஆத்மா மறைவதில்லை. ஒரு பயணியைப் போல அது முந்தைய ஜென்மங்களில் திரட்டிய கர்ம பலன்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு புதிய உடலுக்குள் பயணிக்கிறது. தேர்வில் தோல்வியடைந்த ஒரு மாணவனை கற்பனை செய்து பாருங்கள். அவன் அடுத்த வருடம் மீண்டும் வந்து அதே பாடத்தை படிக்க வேண்டியிருக்கும். அதே போலத்தான் நிறைவேறாத ஆசைகள், பற்றுக்கள் மற்றும் தன்னுடைய செயல்களின் விளைவுகளால் கட்டுண்ட ஆத்மா மீண்டும் மீண்டும் இந்த உலகிற்கு வந்து தேவையான பாடங்களை கற்றுக்கொள்ள நிர்பந்திக்கப்படுகிறது. ஒவ்வொரு புதிய பிறவியும் ஒரு புதிய வகுப்பு, உங்கள் கடந்த கால கர்மாவால் அமைக்கப்பட்ட புதிய சூழல். இது பழைய கடன்களை தீர்ப்பதற்கும் எதிர்காலத்திற்காக புதிய நேர்மறையான விதைகளை விதைப்பதற்கும் கிடைக்கும் ஒரு வாய்ப்பு. ஆனால் எந்தச் செயல்கள் நல்ல கர்மாவையும் எவை தீய கர்மாவையும் உருவாக்குகின்றன என்று நாம் எப்படி அறிவது? இங்குதான் மிக முக்கியமான மற்றொரு கோட்பாடு அறிமுகமாகிறது. அதுவே தர்மம். தர்மம் பொதுவாக கடமை, நோக்கம் அல்லது பொருட்களின் இயல்பு என பலவிதமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் ஒரு தனிப்பட்ட தர்மம் உண்டு. நெருப்பின் தர்மம் எரிவதும் வெப்பம் அளிப்பதும் ஆகும். நீரின் தர்மம் பாய்ந்து செல்வதும் தாகம் தணிப்பதுமாகும். மனிதனுக்கும் கூட அவனது சமூக நிலை, வயது மற்றும் தொழில் சார்ந்து ஒரு தர்மம் இருக்கிறது. இது வெறுமனே விதிமுறைகளின் தொகுப்பு அல்ல, மாறாக அது தனது உண்மையான இயல்பை பின்பற்றுவதாகும். இங்கேதான் முக்கிய இரகசியம் உள்ளது. ஒருவர் தனது தர்மத்தின்படி செய்யும் செயலே சரியானதாக கருதப்பட்டு நேர்மறை கர்மத்தை, நற்கர்மத்தை உருவாக்குகிறது. தர்மத்திற்கு எதிரான செயல் எதிர்மறையான கர்மத்தை விளைவிக்கும். இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் புனித நூலான பகவத்கீதையில் வரும் வீரனான அர்ஜுனனின் கதைதான். அவர் போர்க்களத்தில் நின்றபோது எதிரணியில் தன் உறவினர்களும் ஆசிரியர்களும் இருந்ததால் சண்டையிட மறுத்தார். ஆனால் கடவுள் கிருஷ்ணர் ஒரு சத்திரியனாக, வீரனாக, அவனது தர்மம் நீதிக்காக போரிடுவதுதான் என்றும், இந்த கடமையில் இருந்து விலகுவது போரை விட பெரிய கர்ம விளைவுகளை உருவாக்கும் என்றும் அவனுக்கு விளக்கினார். சம்சாரமே ஒரு முடிவில்லாத சக்கரம் என்றால் அதிலிருந்து வெளியேற ஒரு வழி இருக்கத்தானே வேண்டும்? ஆம், அந்த வழியே மோட்சம் அல்லது முக்தி எனப்படும் விடுதலையாகும். இந்து தர்மத்தின்படி மனித பிறவியின் இறுதி இலட்சியமே இந்த மோட்சம்தான். இது பிறப்பு இறப்பு சுழற்சியை முழுமையாக நிறுத்திவிட்டு தனிப்பட்ட ஆன்மாவான ஆத்மா, பரம்பொருளாகிய பிரம்மனுடன் இரண்டரக் கலப்பதாகும். இதை எப்படி அடைவது? நம்முடைய அனைத்து கர்ம வினைகளையும் தீர்ப்பதன் மூலம். இதை இப்படி கற்பனை செய்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய கடன் சுமை இருக்கிறது. அந்த கடனை அடைப்பதற்காக நீங்கள் விரும்பாத வேலையை வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது. அந்த கடனில் கடைசி காசையும் கட்டி முடித்து நீங்கள் முழுவதுமாக சுதந்திரம் பெறும் அந்த நிமிடம்தான் மோட்சம். இந்து தர்மத்தில் இந்த விடுதலையை 3 முக்கிய வழிகளில் அடையலாம் என கூறப்படுகிறது. அவை ஞானத்தின் வழி, அதாவது ஞான யோகம், பற்றற்ற செயல்களின் வழி, அதாவது கர்ம யோகம், மற்றும் கடவுளுக்குச் செய்யும் பக்தியான சேவை வழி, அதாவது பக்தி யோகம் ஆகியனவாகும். இந்த 3இல் கர்ம யோகம் மிகவும் சுவாரஸ்யமானது. இது
ஒருவரின் தர்மத்திற்கு ஏற்ப செயல்படச் சொல்லும். ஆனால் அந்தச் செயல்களின் பலன்களில் பற்று வைக்கக் கூடாது என்று போதிக்கும். நீங்கள் வெறுமனே உங்கள் கடமையைச் செய்வீர்கள். எந்தவிதமான வெகுமதியோ அல்லது பாராட்டுதலோ எதிர்பார்க்க மாட்டீர்கள். இது போன்ற சுயநல நோக்கங்கள் இல்லாமல் செய்யப்படும் செயல்கள் புதிய கர்ம வினைகளை உருவாக்காது, மாறாக பழைய கர்ம வினைகளை எரித்து அழிக்க உதவும். இதுவே ஒரு மனிதனை படிப்படியாக முக்தியை நோக்கி நகர்த்துகிறது. இப்போ நாம அதே இந்திய மண்ணில் தோன்றிய, ஆனா கர்மாவை வேறு கோணத்தில் அணுகிய பௌத்தத்தின் உலகத்துக்குள் போவோம். புத்தர் ஏற்கனவே இருந்த கர்மக் கோட்பாட்டை அடிப்படையாக எடுத்துக்கொண்டார். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றியமைத்த ஒரு புரட்சிகரமான தெளிவுபடுத்தலை செய்தார். அவர் சொன்னார், பிக்குகளே, துறவிகளே, நான் கர்மம் என்று அழைப்பது நோக்கத்தை, சேதனாவை மட்டுமே. ஒருவன் நோக்கங்கொண்டுதான் உடல், சொல் மற்றும் மனத்தால் செயல்படுகிறான். இதுதான் முக்கியமான அம்சம். பௌத்தத்தில் செயல் அல்ல, அதற்கு பின்னாலுள்ள நோக்கம்தான் முதன்மையான முக்கியத்துவம் பெறுகிறது. 2 சூழ்நிலைகளை கற்பனை செய்து பாருங்கள். முதலாவது, நீங்கள் சாலையில் நடந்து செல்லும்போது கவனிக்காமல் ஒரு எறும்பை தற்செயலாக மிதித்து விடுகிறீர்கள். இரண்டாவது, நீங்கள் ஒரு எறும்பை பார்த்து கோபத்தின் காரணமாக அதை வேண்டுமென்றே நசுக்குகிறீர்கள். வெளி உலகை பொறுத்தவரை விளைவு ஒன்றுதான், எறும்பு இறந்துவிட்டது. ஆனால் கர்மாவை பொறுத்தவரை இவை முற்றிலும் வேறுபட்ட 2 செயல்களாகும். முதல் சூழ்நிலையில் கர்ம விளைவு மிகக் குறைவாக இருக்கும் அல்லது சுத்தமாக இல்லாமல் போகும். இரண்டாவது சூழ்நிலையில் அந்தச் செயல் தீங்கு விளைவிக்கும் நோக்கத்தால் தூண்டப்பட்டதால் கடுமையான எதிர்மறை கர்மம் உருவாகிறது. இது கவனத்தை வெளிப்புற சடங்குகள் மற்றும் விதிகளிலிருந்து மனிதனின் உள் உலகம், அவனது எண்ணங்கள் மற்றும் உந்துதல்கள் மீது திருப்பியமைக்கிறது. பௌத்தம் தீவிரமாக மறுக்கும் பொதுவான தவறான கருத்துகளில் ஒன்று, கர்மாவை விதி அல்லது தலைவிதியுடன் இணைத்துப் பார்ப்பதுதான். பலரும், எனக்கு இப்படியான கர்மாவா, அப்போ நான் கஷ்டப்பட்டுதான் ஆகணும், என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள். இது அடிப்படையில் மிகவும் தவறான அணுகுமுறை. கர்மா என்பது உங்களால் மாற்ற முடியாத, உங்கள் வாழ்க்கைக்கான முன் எழுதப்பட்ட திரைக்கதை அல்ல. மாறாக இது இந்த பிரபஞ்சத்திலேயே மிகச் சுறுசுறுப்பான, நெகிழ்வுத்தன்மையுள்ள ஒரு விதி. இது கடந்த காலத்தில் அல்ல, நிகழ்காலத்தில்தான் செயல்படுகிறது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நொடியின் தேர்வின் மூலமும் ஒவ்வொரு சிந்தனையின் மூலமும் உங்கள் கர்மாவை நீங்களே உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நடுக்கடலில் உள்ள ஒரு கப்பலின் தலைவர் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அங்கே நீரோட்டங்கள், காற்றுகள் இருக்கின்றன, இல்லையா? அதுதான் உங்கள் கடந்த கால கர்மா. இதை பிராரப்த கர்மா என்று சொல்வார்கள். அவை உங்கள் பயணத்தை பாதிக்கின்றன. ஆனால் உங்கள் கையில் ஒரு சுக்கான் உள்ளது. அதுதான் உங்கள் சுதந்திர விருப்பம் மற்றும் நிகழ்காலச் செயல்கள். இதை கிரியமான கர்மா என்று அழைக்கிறோம். நீங்கள் விதியை நொந்து கொண்டு நீரோட்டத்தில் மிதந்து செல்லலாம், அல்லது சுக்கானை தீவிரமாக இயக்கி ஒரு புதிய பாதையை வகுத்து காற்றையும் கூட உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நாம் நம் கர்மாவின் பலிகள் அல்ல, மாறாக அதன் படைப்பாளிகள் என்று பௌத்தம் போதிக்கிறது. ஒவ்வொரு நொடியும் நமது எதிர்காலத்தை நாமே செதுக்கிக் கொண்டிருக்கிறோம். இப்போது மிகவும் சிக்கலான, அதே சமயம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விடயத்தை பார்ப்போம். இந்து மத கண்ணோட்டத்துக்கும் பௌத்த கண்ணோட்டத்துக்கும் உள்ள பிரதானமான வித்தியாசம் இதுதான். நாம் முன்பு பேசியது போல, இந்த சமயத்தில் ஆத்மா, ஆன்மா என்று அழைக்கப்படும் ஒரு நிரந்தரமான, அழியாத ஒன்று இருப்பதாக கருதப்படுகின்றது. இது ஒரு பிறவியிலிருந்து மற்றொன்றுக்கு பயணிக்கிறது. ஆனால் புத்தர் அனாத்மா, ஆன்மா இல்லை என்ற கோட்பாட்டை முன்வைத்தார். நான் என்று சொல்வதற்கு எந்த ஒரு நிரந்தரமான, மாறாத சாரம்சமும் இல்லை என்று அவர் வலியுறுத்தினார். நாம் என்று கருதுவது உடல், உணர்வுகள், புலனுணர்வுகள், மனக்கட்டமைப்புகள் மற்றும் உணர்வு நிலை ஆகிய 5 தொகுதிகளாலான ஒரு தற்காலிக கலவை மட்டுமே. அப்படியானால் கர்மாவைச் சுமந்து செல்ல ஒரு ஆன்மாவே இல்லை என்றால் எது மறுபிறப்பு எடுக்கிறது? பௌத்தத்தின் பதில் மிகவும் வியக்கத்தக்கது. ஒரு சாரம்சம் மறுபிறப்பு எடுப்பதில்லை, ஆனால் ஒரு செயல்முறை ப்ராசஸ் தொடர்கிறது. நீங்கள் ஒரு மெழுகுவர்த்தி தீயிலிருந்து மற்றொன்றை ஏற்றுகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். இரண்டாவது மெழுகுவர்த்தியில் உள்ள தீ அதே தீயா அல்லது வேறுபட்டதா? அது முற்றிலும் ஒன்றல்ல, ஆனால் முற்றிலும் வேறானதும் அல்ல. அது முதலாவதின் நேரடி தொடர்ச்சி. மறுபிறப்பும் அப்படித்தான் நிகழ்கிறது.
மரணத்திற்குப் பிறகு அனைத்து கர்மப் பதிவுகளையும் சுமந்து கொண்டு செல்லும் உணர்வு பிரவாகம் அழிவதில்லை. மாறாக அது ஒரு புதிய உடலில் புதிய உணர்வு ஓட்டம் ஒன்று தோன்றுவதற்கான காரணமாகிறது. ஆகவே ஆன்மா கடத்தப்படுவதில்லை. அதற்கு பதிலாக கர்ம சக்தி அல்லது உந்துதல் இம்பல்ஸ் மட்டுமே கடத்தப்படுகிறது. இந்து மதத்தில் மோட்சம் இருப்பது போலவே புத்த மதத்தின் இறுதி இலக்கு நிர்வாணமாகும். நிர்வாணம் என்ற வார்த்தை நேரடி பொருளில் அணைந்து போதல் அல்லது குறைதல் என்பதை குறிக்கிறது. ஆனால் சரியாக என்னதான் அணைந்து போகிறது? அணைந்து போவது மனதின் 3 நச்சுக்களாகும். இந்த நச்சுக்களே அனைத்து துன்பங்களுக்கும் மூல காரணமாக இருப்பதுடன் புதிய கர்மாவை உருவாக்குவதற்கும் காரணமாகின்றன. அவை அறியாமை, உண்மையான யதார்த்தத்தின் இயல்பை அறியாத நிலை, பற்று, தீவிரமான ஆசை, வேட்கை மற்றும் வெறுப்பு, கோபம், பகை உணர்வு ஆகியவை ஆகும். ஒரு நெருப்பு மூட்டத்தை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் விறகுகளை போட்டுக்கொண்டே இருக்கும் வரை இந்த நச்சுக்களை அடிப்படையாகக் கொண்ட உங்கள் செயல்கள் அது எரிந்து கொண்டே இருக்கும். இந்த நெருப்புதான் சம்சாரத்தின் சுழற்சி, அதாவது துன்பத்தின் சக்கரம். நீங்கள் விறகு போடுவதை நிறுத்தும் கணம்தான் நிர்வாணம். நீங்கள் ஒரு உச்சக்கட்ட ஞானத்தையும் விழிப்புணர்வையும் அடையும் போது புதிய கர்மாவை உருவாக்குவதற்கான காரணங்களே முற்றிலும் மறைந்து விடுகின்றன. மீதமுள்ள கங்குகள் போல பழைய கர்மாவும் எரிந்து முடிந்து நெருப்பு அணைந்து போகிறது. இது உங்களை அழிப்பதல்ல, மாறாக இது முழுமையான அமைதி, சுதந்திரம் மற்றும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபடும் நிலையை அடைவதாகும். இதுவே சம்சார சக்கரத்திலிருந்து நிரந்தரமான வெளியேற்றம். இந்த இயக்கவியல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள பௌத்தத்தில் ஒரு முக்கிய கோட்பாடு உள்ளது. அதுதான் 12 நிதானங்கள், 12 நிதானங்கள் அல்லது சார்பு தோற்றச் சங்கிலி, செயின் ஆஃப் டிபெண்டன்ட் ஒரிஜினேஷன். சம்சாரத்தின் பிறப்பு இறப்புச் சுழற்சியின் பிடியில் நாம் எவ்வாறு சிக்கிக்கொள்கிறோம் என்பதைக் காட்டும் மிக விரிவான ஒரு வரைபடம் இது. வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 12 டோமினோக்களை கற்பனை செய்து பாருங்கள். இந்தச் சங்கிலியின் ஒவ்வொரு கண்ணியும் அடுத்த கண் தோன்றுவதற்குரிய காரணமாக அமைகிறது. இது அறியாமையிலிருந்து அவித்யா முதல் டோமினோ தொடங்குகிறது. இந்த அறியாமை வினைப்பதிவுகளையோ அல்லது சங்காரங்களையோ 2வது டோமினோ உருவாக்குகிறது. இந்த சங்காரங்கள் அதன் பிறகு விஞ்ஞானத்தை, கான்ஷியஸ்னஸ், உருவாக்குகின்றன. இது அப்படியே தொடர்ச்சியாக பிறப்பு, மூப்பு, இறப்பு ஆகியவற்றைக் கடந்து இறுதியில் மீண்டும் அறியாமைக்கே வந்து நிற்கிறது. இதனால் இந்தச் சுழற்சி மீண்டும் தொடங்குகிறது. இங்கு கர்மம் அல்லது வினை என்பது ஒரு பிறப்பை மற்றொரு பிறப்புடன் இணைக்கும் மிக முக்கியமான கண்ணியாகச் செயல்படுகிறது. எந்த ஒரு விஷயமும் வெறுமனே எங்கிருந்தோ திடீரென வந்து விடுவதில்லை என்பதை இந்த கோட்பாடு தெளிவாகக் காட்டுகிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. இந்தச் சங்கிலி எவ்வாறு இயங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் அதை உடைப்பதற்கான வழியை நம்மால் காண முடியும். முதலாவது கண்ணியான அறியாமையை ஞானம் மற்றும் சரியான பயிற்சியின் மூலம் நாம் நீக்கிவிட்டால் இந்தச் சுழற்சி நின்றுவிடும். இப்பொழுது நாம் மிகப் பிரபலமான கட்டுக்கதைகளைப் பற்றி பார்க்கலாம். முதலாவது கட்டுக்கதை உடனடி கர்மா, இன்ஸ்டன்ட் கார்மா. திருவினையைச் செய்த உடனேயே ஒரு திருடன் தடுமாறி விழுவதைப் பற்றிய காணொளிகளை நாம் எல்லாரும் பார்த்திருக்கிறோம். அங்கே உள்ள அனைவரும் இதோ பாருங்கள், இதுதான் நொடிப்பொழுதில கிடைக்கும் கர்மா என கூக்குரலிடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒத்திசைவுகள் ஏற்படுவது உண்மைதான் என்றாலும் கர்மா என்பது அடிப்படையில் இப்படி வேலை செய்வதில்லை. கர்மா என்பது பிங்பாங் விளையாட்டு போன்றது அல்ல, அது ஒரு வேளாண்மை பண்பாடு போன்றது. நீங்கள் ஒரு விதையை நடும்போது அடுத்த நாள் காலையே ஒரு பெரிய பழங்களுடன் கூடிய மரம் வளர்ந்துவிடும் என்றா எதிர்பார்க்கிறீர்கள்? இல்லை. அந்த விதை முளைக்க, அது ஆற்றல் பெற, வளர, கடைசியில் பலனை அளிக்க குறிப்பிட்ட நேரம் தேவைப்படுகிறது. சில விதைகள் விரைவில் முளைக்கின்றன, மற்றவற்றுக்கு ஆண்டுகள் தேவைப்படுகின்றன. கர்மாவின் விஷயமும் அப்படித்தான். சில செயல்களின் விளைவுகள் விரைவாகத் தெரியலாம், ஆனால் பெரும்பாலான கர்மா விதைகள் பக்குவம் அடைவதற்கு மிக நீண்ட காலம் பிடிக்கும். ஒருவேளை இந்தக் கையில் இல்லாமல் அடுத்த வாழ்க்கைகளில் கூட அது பலனளிக்கலாம். அதனால்தான் ஒரு தீயவன் வளம் பெற விளங்குவதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படத் தேவையில்லை. அவர்கள் இப்போது தங்கள் முந்தைய வாழ்க்கையில் செய்த நற்செயல்களின் பழங்களை அறுவடை செய்து கொண்டிருக்கலாம். அதே சமயம் அவர்களுடைய இந்த காலத் தீய செயல்களின் விதைகள் இன்னும் முளைக்க ஆரம்பித்துக் கொண்டுதான் இருக்கின்றன.
இரண்டாவது மிக ஆபத்தான கட்டுக்கதை என்னவென்றால், கர்மா என்பது பிரபஞ்சத்தின் தண்டனை. பலரும் கர்மாவை பெரிய கணக்கு புத்தகத்தை வைத்திருக்கும் ஒரு வானுலக நீதிபதியாக பார்க்கிறார்கள். அந்த நீதிபதி உங்கள் ஒவ்வொரு தவறுக்காகவும் காத்திருந்து பிறகு பழிவாங்குவார் என்று நினைக்கிறார்கள். இது அந்த தத்துவத்தின் உண்மையான சாரத்தையே முழுமையாக சிதைக்கிறது. நாம் மீண்டும் புவியீர்ப்பு விதியை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் 10வது மாடி கூரையிலிருந்து கீழே குதித்தால் நீங்கள் விழுந்து காயமடைவீர்கள். இதற்கு புவியீர்ப்பு விதியா உங்களை தண்டித்தது? இல்லை. புவியீர்ப்பிற்கு எந்த உணர்வும் இல்லை. அது அலட்சியமானது. அது வெறுமனே ஒரு இயற்கைச் சட்டம். நீங்களே அதற்கான காரணத்தை உருவாக்கினீர்கள், அதாவது கூரையிலிருந்து குதித்தது. அந்த இயற்கைச் சட்டம் விளைவை உறுதிப்படுத்தியது, அதாவது நீங்கள் விழுந்தது. கர்மாவும் இதைப்போல்தான் செயல்படுகிறது. பிரபஞ்சம் உங்கள் தவறுகளுக்காக உங்களை தண்டிப்பதில்லை. அது அவற்றின் இயல்பான விளைவுகளை உங்களுக்கு வழங்குகிறது, அவ்வளவுதான். இந்த விதியின் நோக்கம் பழிவாங்குதல் அல்ல, கற்றுக் கொடுப்பதே ஆகும். நீங்கள் திரும்பத் திரும்ப நெருப்பை தொட்டுச் சுட்டுக் கொண்டால் இறுதியில் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு அதை செய்வதை நிறுத்துவீர்கள். கர்மா என்பது நம் யதார்த்தத்தின் கட்டமைப்பிலேயே உள்ள ஒரு பின்னூட்ட அமைப்பு, ஃபீட்பேக் மெக்கானிசம். இது நாம் கற்றுக்கொள்ளவும் வளரவும் இறுதியாக அதிக ஞானத்தையும் கருணையையும் நோக்கி பரிணாமமடையவும் உதவுகிறது. இது மிகவும் முக்கியமானதும் அடிக்கடி எழுப்பப்படுவதுமான ஒரு கேள்விக்கு நம்மை இட்டுச் செல்கிறது. நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துயரங்கள்? இதுவே நாத்திகர்கள் அல்லது சந்தேகவாதிகளின் பிரதான வாதமாகவும் உள்ளது. ஒரு நபர் வாழ்நாள் முழுவதும் நேர்மையாக வாழ்கிறார், அனைவருக்கும் உதவுகிறார். ஆனாலும் அவர் மீது துயரங்கள் தொடர்ந்து விழுகின்றன. கர்மாவின் கண்ணோட்டத்தில் இதை எப்படி புரிந்து கொள்வது? இதற்கான விடை நாம் ஏற்கனவே பேசிய பிராரப்த கர்மா என்ற கருத்துக்குள் அடங்கியுள்ளது. நாம் வாழும் இந்த வாழ்க்கை உங்கள் பல பிறவிகளின் மாபெரும் நூலில் உள்ள ஒரு பக்கம் மட்டுமே. ஒரு நல்ல மனிதர் இன்று சந்திக்கும் சிரமங்கள் இந்த கர்மாவின் விளைவாக இல்லாமல் இருக்கலாம். அவை அவருடைய முந்தைய பிறவிகளில் வெகு காலத்திற்கு முன் செய்த எதிர்மறையான செயல்களின் விளைந்த பலன்களாக இருக்கலாம். இதை ஒரு உதாரணத்துடன் பார்க்கலாம். ஒருவர் வாழ்நாள் முழுவதும் சரியான உணவு சாப்பிட்டு உடற்பயிற்சி செய்கிறார். ஆனால் அவருக்கு திடீரென ஒரு மரபணு நோய், ஜெனடிக் டிசீஸ் இருப்பதாக கண்டறியப்படுகிறது. அவரது ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு கிடைத்த நன்மைகளை இது ரத்து செய்யாது. ஆனால் இந்த நோய் அதற்கு வெகு காலத்துக்கு முன்னரே உள்ளே வைக்கப்பட்ட ஒரு விதை. கர்மாவும் அப்படித்தான். நமது தற்போதைய நிலைமா என்பது கடந்த கால பிறவிகளின் விளைவுகளும் நாம் இப்போது செய்யும் செயல்களும் கலந்த ஒரு சிக்கலான கலவையாகும். இதுவரையில் நாம் பெரும்பாலும் தனிப்பட்ட கர்மாவை பற்றி பேசினோம். ஆனால் அதற்கும் மேலாக ஒரு பரந்த கருத்து உண்டு. அதுவே கூட்டு கர்மா. நாம் தனியாகவோ வெற்றிடத்திலோ வாழவில்லை. நாம் ஒரு குடும்பம், தேசம், மனித இனம், ஏன் இந்த பூமிக்கோளத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறோம். நாம் ஒரு குழுவாகச் செய்யும் செயல்கள்தான் இந்த கூட்டு கர்மாவை, அதாவது பொதுவான கர்மாவை உருவாக்குகின்றன. அந்த கர்மாவின் பலன்களும் அந்த குழுவில் உள்ள அனைவராலும் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு நாட்டின் அரசாங்கம் அநீதியான போரைத் தொடங்க முடிவு செய்கிறது என்றால், அந்த போரின் பொருளாதார, சமூக, தார்மீக விளைவுகள் எப்படியாவது அந்த நாட்டின் குடிமக்கள் அனைவரையும், ஏன் அதை எதிர்த்தவர்களை கூட பாதிக்கும். மற்றொரு சிறந்த உதாரணம் சுற்றுச்சூழலாகும். பூமியின் மாசுபாடு என்பது பல தசாப்தங்களாக ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் கூட்டுச் செயல்பாடுகளின் விளைவாகும். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து காலநிலை மாற்றம் மற்றும் இயற்கை பேரழிவுகள் வடிவில் அதன் பலனை அனுபவிக்கிறோம். இந்த கருத்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதென்றால், நாம் நமது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகின் நலனுக்கும் பொறுப்புள்ளவர்கள். நம்முடைய தலைவிதிகள் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளன. இப்போது முக்கிய கேள்வி என்னவென்றால், நம்மிடம் இருக்கும் கடந்த கால கர்மாவின் சுமையை வைனாய் நம்மால் ஏதேனும் ஒரு வழியில் மாற்ற முடியுமா, அல்லது நாம் அதற்கு அடிமையாக இருக்க வேண்டுமா? பதில் மிகத் தெளிவானது. ஆம், நம்மால் நிச்சயம் மாற்ற முடியும். கர்ம கோட்பாட்டின் மிக நம்பிக்கையூட்டும் பகுதி இதுதான். உங்களால் கடந்த காலத்தை முழுவதுமாக அழிக்க முடியாது, ஆனால் அது உங்கள் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் ஏற்படுத்தும் தாக்கத்தை மாற்றியமைக்க முடியும். உங்களிடம் மிகவும் உப்பு நிறைந்த நீர் நிரம்பிய ஒரு கோப்பை இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். அதுதான் உங்கள் எதிர்மறையான பழைய கர்மா.
அந்த தண்ணீரிலிருந்து உப்பை பிரித்து எடுக்க உங்களால் முடியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் அந்த கோப்பையில் சுத்தமான நன்னீரை ஊற்றத் தொடங்கலாம். நீங்கள் எவ்வளவு அதிக சுத்த நீரைச் சேர்க்கிறீர்களோ அவ்வளவு குறைவாக அந்த கலவை உவர்ப்பாக மாறும். முடிவில் அதில் உள்ள உப்பின் அளவு மிகக் குறைவாக இருப்பதால் அதன் சுவையை நீங்கள் உணரவே முடியாது. இந்த சுத்தமான நீர் என்பது உங்கள் இப்போதைய நல்ல செயல்களாகும். தாராள மனப்பான்மை, கருணை, இரக்கம், விழிப்புணர்வு பயிற்சி, மைண்ட்ஃபுல்னஸ் மற்றும் தியானம் ஆகியவையாகும். சரியான நேர்மறையான செயல்களைச் செய்வதன் மூலம் நீங்கள் பழைய கர்மாவை ரத்து செய்யவில்லை. ஆனால் நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தை உருவாக்குகிறீர்கள். இது பழைய தவறுகளின் விளைவுகளை பலவீனப்படுத்தி அதன் தாக்கத்தை நடுநிலைப்படுத்துகிறது. கர்மத்தை பற்றி மதத்தின் வழி அல்லாமல் நவீன உளவியலின் கண்ணோட்டத்தில் ஆராய முயற்சிப்போம். அடிப்படையில் நமது குணமும் நாம் வாழும் யதார்த்தமும் எப்படி உருவாகிறது என்பதைத்தான் கர்ம விதியானது விவரிக்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுவாகவே மாறிவிடுகிறீர்கள். ஒரு நபர் தொடர்ந்து பொய் சொன்னால் அவர் வெறுமனே சில சமயங்களில் ஏமாற்றுவதில்லை. அவர் தன் மனதை பொய்யாக இருக்க பயிற்றுவிக்கிறார். காலப்போக்கில் அது அவரது இயல்பாகவே ஆகிவிடுகிறது. அவர் ஒரு நம்பிக்கையில்லாத உலகத்தில் வாழ ஆரம்பிக்கிறார். எப்போதும் தான் அம்பலமாகி விடுவோமோ என்று பயப்படுகிறார். அவரை யாரும் கையும் களவுமாக பிடிக்காவிட்டாலும் கூட அவரது நிஜமே அந்த பொய்யால் ஊறிப்போகிறது. இதற்கு நேர்மாறாக தாராள மனப்பான்மையை கடைப்பிடிக்கும் ஒருவர் ஒரு பெருந்தன்மையான மனதை வளர்த்துக் கொள்கிறார். அவர் பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகளைத் தேடாமல் உதவி செய்வதற்கான வாய்ப்புகளைச் சுற்றியுள்ள எல்லாவற்றிலும் பார்க்கத் தொடங்குகிறார். உலகின் மீதான அவரது பார்வை மாறுகிறது. கர்மம் என்பது வெளியிலிருந்து செயல்படும் சக்தி அல்ல, அது நம் மனப்பழக்க வழக்கங்கள் உருவாகும் உள் செயல்முறையே ஆகும். நமது திரும்பத் திரும்பச் செய்யும் செயல்கள் நமது மூளையில் நரம்பு வழித்தடங்களை உருவாக்குகின்றன. இதுவே நமது தானியங்கிச் செயல்பாடுகளையும் முடிவில் நமது தலைவிதியையும் தீர்மானிக்கிறது. நம்முடைய நோக்கம் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால் அதை எப்படி நிர்வகிப்பது? நம்முடைய நோக்கங்களை கட்டுப்படுத்துவது எப்படி என்று எப்படி அறிவது? இங்குதான் பௌத்தத்தின் மிக முக்கியமான பயிற்சியான நினைவு நிலை, மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது விழிப்புணர்வு நமக்கு உதவி செய்ய வருகிறது. விழிப்புணர்வு என்பது இந்த நொடியில் உங்கள் மனதில் என்ன நடக்கிறது என்பதை எந்தவித தீர்ப்புமின்றி மிகத் தெளிவாக பார்க்கும் திறனாகும். பொதுவாக நாம் நொடி நேர உத்வேகத்தினாலோ கோபத்தினாலோ அல்லது ஆசையினாலோ தூண்டப்பட்டு எந்தச் சிந்தனையுமின்றி தானியங்கி முறையில் செயல்படுகிறோம். நம்முடைய செயல்களுக்கு பின்னால் இருக்கும் உண்மையான நோக்கம் என்னவென்பதை நாம் கவனிப்பதே இல்லை. இந்த நினைவு நிலை பயிற்சி ஒரு இருண்ட அறையில் வெளிச்சத்தைப் போடுவதற்குச் சமம். உங்கள் எண்ணங்களும் உள்நோக்கங்களும் சொற்களாகவும் செயல்களாகவும் மாறுவதற்கு முன்னரே நீங்கள் அவற்றை பார்க்கத் தொடங்குகிறீர்கள். ஒரு உந்துதலுக்கும் அதற்கான உங்கள் எதிர்வினைக்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளி உருவாகிறது. இந்த இடைவெளியில்தான் தெரிவு செய்யும் சுதந்திரம் பிறக்கிறது. உங்களுக்குள் கோபம் உருவாகி வருவதை நீங்கள் உணர்ந்து யாரிடமாவது கத்திக் கூச்சலிடுவதற்கு பதிலாக அமைதியாக பதிலளிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வுள்ள தேர்வைச் செய்யலாம். எனவே இந்த விழிப்புணர்வுதான் மைண்ட்ஃபுல்னஸ், நம்முடைய கர்மாவைச் சீர் செய்வதற்கான மிக முக்கியமான கருவி. இது உங்கள் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பதை நிறுத்திவிட்டு நீங்கள் விரும்பும் எதிர்காலத்தை விழிப்புணர்வுடன் உருவாக்கத் தொடங்குவதற்கான வழி. பௌத்த மதத்தில் நேர்மறை கர்மாவை உருவாக்குவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த வழியாக கருதப்படுவது கருணை, அதாவது கருணா வளர்ப்பதுதான். கருணை என்பது வெறுமனே பரிதாபப்படுவது அல்ல, மாறாக மற்ற உயிரினங்கள் அனைத்தும் துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்ற தீவிரமான விருப்பமாகும். கர்மாவுக்கு இது ஏன் இவ்வளவு முக்கியமானது? ஏனெனில் பெரும்பாலான எதிர்மறை செயல்களுக்கு அடிப்படையாக இருக்கும் சுயநலத்திற்கான மாற்று மருந்தாக கருணை இயற்கையாகவே செயல்படுகிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு உண்மையாகவே நன்மையை விரும்பும்போது உங்கள் செயல்கள் தானாகவே நற்செயல்களாக மாறிவிடுகின்றன. அதற்கும் மேலாக எதிர்மறை வினைகளின் தீய சுழற்சியை அறுக்க கருணை உதவுகிறது. யாரோ ஒருவர் உங்களிடம் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக கற்பனை செய்து பாருங்கள். அதற்கான இயல்பான எதிர்வினை என்னவென்றால் பதிலுக்கு ஆக்ரோஷத்தை காட்டுவதுதான். அது உங்கள் இருவருக்கும் எதிர்மறை கர்மாவை உருவாக்கும். ஆனால் அந்த நபரும் அநேகமாக ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு
நீங்கள் கருணையுடன் பதிலளிக்க முடிந்தால் புதிய எதிர்மறை கர்மாவை நீங்கள் உருவாக்காமல் இருப்பதுடன் ஒரு நல்விதை ஒன்றையும் விதைக்கிறீர்கள். இந்த நடைமுறை உங்களையும் உங்களை சுற்றியுள்ள உலகத்தையும் மாற்றியமைக்கும் ஒரு மகத்தான சக்தி வாய்ந்த பயிற்சியாகும். கர்மக் கோட்பாட்டை மேற்கத்திய நீதி அமைப்போடு ஒப்பிட்டுப் பார்ப்பது சுவாரஸ்யமானது. மேலோட்டமாக பார்த்தால் இரண்டும் ஒரே மாதிரி தெரியும். தவறு செய்தால் அதற்கான தண்டனை கிடைக்கும். ஆனால் அவற்றின் நோக்கங்களும் செயல்படும் விதமும் முற்றிலும் வேறுபட்டவை. மேற்கத்திய நீதி பெரும்பாலும் பழிவாங்கும் நோக்கம் கொண்டது. அதாவது குற்றவாளிக்கு தண்டனை அளித்து சமூகத்திலிருந்து அவனை பிரித்து வைப்பதை நோக்கமாகக் கொண்டது. நீதி சட்டம் வெளிப்புறச் செயலை மட்டுமே பார்க்கிறது. ஆனால் கர்மத்திற்கோ தண்டனையில் ஆர்வமில்லை, கற்றுக் கொடுப்பதில்தான் ஆர்வம். அது ஒரு மனிதனின் உள் மனநிலையையும் அவனுடைய உள் நோக்கத்தையுமே மையமாகக் கொள்கிறது. ஒரு திருடன் பிடிபட்டு சிறையில் அடைக்கப்படுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். சட்டத்தின் பார்வையில் நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது. ஆனால் கர்மத்தின் பார்வையில் அதே திருடன் சிறையிலிருந்தும் வெறுப்பையும் பேராசையையும் தொடர்ந்து கொண்டிருந்தால் அவன் தொடர்ந்து எதிர்மறை கர்மத்தை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறான். அவனுடைய உள்மனத் துன்பங்கள் மட்டுமே அதிகமாகும். மற்றொருவர் ஒரு தவறைச் செய்யலாம், சட்ட ரீதியான தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். ஆனால் மனதார வருந்தி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் அவனுடைய கர்ம வினை பளு மிகக் குறைவாக இருக்கும். கர்மம் என்பது சமூக விதிமுறைகளைப் பற்றியது அல்ல, அது மனதின் மற்றும் பேரண்டத்தின் இயற்கையான விதிகளைப் பற்றியது. அப்படியானால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் முக்கிய சாரம் என்ன? கர்ம வினை என்பது உங்களை பழிவாங்க துரத்தும் ஒரு பயங்கரமான மர்மமான சக்தி அல்ல. மாறாக இது இந்த பிரபஞ்சத்திலேயே மிக ஆற்றல் வாய்ந்த உத்வேகம் அளிக்கும் ஒரு விதி. இது நமக்கு ஒரு எளிமையான ஆனால் ஆழமான உண்மையைச் சொல்கிறது. நீங்கள் சூழ்நிலைகளின் பலி அல்ல. நீங்கள் உங்கள் நிஜ வாழ்க்கையை உருவாக்குபவர். உங்கள் எதிர்காலம் நட்சத்திரங்களாலோ அல்லது தெய்வங்களாலோ முன் நிர்ணயிக்கப்பட்டதல்ல. அது இந்த நொடியில் உங்கள் கைகளில், உங்கள் எண்ணங்களில், உங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் உள்ளது. கர்ம விதியானது உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் 100% பொறுப்பேற்க வேண்டும் என்ற அழைப்பு. உங்கள் பிரச்சனைகளுக்காக மற்றவர்களை, உலகத்தை அல்லது விதியை குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிட்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றக்கூடிய அத்தனை சக்தியும் உங்களிடம் இருக்கிறது என்பதை உணருங்கள். நாம் அனைவரும் சிற்பிகள். செதுக்கப்படாத பளிங்குக்கல் போன்ற நமது வாழ்க்கையை தினமும் நமது செயல்கள் என்ற உளியால் செதுக்கி சிலையாக மாற்றுகிறோம். அந்தச் சிலை எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிப்பது நாமாக மட்டுமே இருக்க முடியும். இது ஒரு பெரிய திருப்பம்தான் இல்லையா? கர்மம் என்பது தண்டனை அல்ல, அது ஒரு பாடம் அல்லது பயிற்சி என்று இப்போது தெரிகிறது. அது விதி அல்ல, நம் நிஜத்தை நாமே உருவாக்கிக் கொள்வதற்கான ஒரு கருவி. மிக முக்கியமாக ஒரு செயலுக்கு பின்னால் இருக்கும் நோக்கம் அந்தச் செயலை விடவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம். இது ஆட்டத்தின் விதிகளையே முழுமையாக மாற்றுகிறது. இந்து மதத்தில் தானியக் களஞ்சியம் குறித்த உதாரணத்திலிருந்து பௌத்த மதத்தில் மெழுகுவர்த்திச் சுடர் குறித்த உதாரணம் வரை நாம் நிறைய பேசியிருக்கிறோம். உடனடி பலன் குறித்த கட்டுக்கதைகளை உடைத்து மோசமான கர்மத்தை கூட நல்ல செயல்களால் சமப்படுத்த முடியும் என்று தெரிந்து கொண்டோம். நாம் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய கருத்து இதுதான். ஒவ்வொரு நொடியும் நாம் ஒரு முடிவை எடுக்கிறோம். நம்முடைய நோக்கங்களால் தீர்மானிக்கப்படும் அந்த தேர்வுதான் நம்முடைய நாளைய வாழ்க்கையை உருவாக்கும் இயக்கவியல். இந்த காணொளியை இறுதிவரை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நீங்கள் புதிதாகவும் பயனுள்ளதாகவும் ஏதாவது கற்றுக்கொண்டிருந்தால் தயவு செய்து லைக் செய்து எங்கள் அடுத்த பகுப்பாய்வுகளை தவறவிடாமல் இருக்க சேனலுக்கு பதிவு, சப்ஸ்கிரைப் செய்யவும். இப்போது உங்களுக்கான முக்கியமான கேள்வி. இந்த காணொளிக்குப் பிறகு கர்மம் பற்றிய உங்கள் கருத்து மாறியுள்ளதா? மேலும் தானியக் களஞ்சியம் குறித்த விவசாயியின் உதாரணமா அல்லது ஏற்றப்பட்ட மெழுகுவர்த்தியின் உதாரணமா? இதில் உங்களுக்கு மிகவும் புரிந்ததாக எது இருந்தது? கமெண்டுகளில் எழுதுங்கள். உங்கள் எண்ணங்களை படிக்க நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன்.